ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் ஸ்பைசி கார்ன் பீட்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னு சொல்லணும். இந்த கார்ன் பீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்பைசியாக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து இந்த ரெசிபி அவுட்புட் சூப்பராக வரும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி சொதப்பாமல் பக்காவாக செய்ய முடியும். இந்த மாதிரி முழுசாக ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். டூத்பிக் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டூத்பிக்கில் தான் நம்ம இந்த கார்னை பீட்ஸ் எல்லாம் கோக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓலத்தை டூத்பிக்கை விட கொஞ்சம் சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் வேர்ட்டிக்கலாக ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போது டூத்பிக் எடுத்துகிட்டு இந்த ஒரு ரோ கார்னில் நம்ம அப்படியே ஜென்ட்லாக அழகாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே சொருகிடணும். இப்போது இதை ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக கார்ன் கோத்த மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக சரி, கார்ன்லாம் அழகாக பீட்ஸ் மாதிரி நம்ம ஒரே இதில் கோத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டை கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லா கார்ன் பீட்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம மசாலா போட்டு இதை ரெடி பண்ண போகிறோம். கார்ன் பீட்ஸ் ரெடியாக இருக்குது. இது கூட ஆவின் டேபிள் பட்டர் எடுத்திருக்கேன். அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்த மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாம் எடுத்திருக்கேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இந்த அளவுக்கு டேபிள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாம் போட்ட பட்டரில் பாதி அளவு மெல்ட் ஆனோன்னு இந்த மாதிரி கார்ன் பீட்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து லைட்டாக பெரட்டி விடணும். அதில் பட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனோன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆனதும் நான் இறக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி மேலே கலந்து வச்சுருக்க மசாலாவை நல்லா தூவிக்கிறேன். இது கூட 4 அல்லது 5 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். லெமன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் திரும்பவும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். சூப்பர்பான ஸ்பைசி கார்ன் பீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட ஃபேவரட் ரெசிபி ஆகிடும். சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே ஒரே பைட்டில் உருவி எடுத்துடலாம். குட்டி பசங்க சாப்பிட இன்சிஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டூத்பிக் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புதிய ரெசிபீஸ் நிறைய உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. அருமையான ரெசிபீஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்டல்லுங்க.